வணக்கம். நம்ம சேனல் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். இந்த வீடியோவை ப்ளே பண்ண உடனே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நாம பார்க்க போற இந்த டீப்பான அனாலிசிஸ் நீங்க பணத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. ஆமாங்க, பணக்காரர் ஆகிறதுக்கு பெரிய பெரிய கணக்கு ஃபார்முலாலாம் தேவையில்ல. சில சிம்பிளான சைக்காலஜி ட்ரிக்ஸ் போதுங்கிறது தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். அதனால தான் திரும்பவும் சொல்றேன், அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்க கவனத்தை முழுசா இங்க வைங்க. ஏன்னா நிதி வெற்றியோட உண்மையான ரகசியத்தை நாம உடைக்க போறோம். பொதுவா பணத்தை மேனேஜ் பண்றதுனாலே அது ஏதோ பெரிய கணக்கு மேத்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பணக்காரர் ஆகிறது நம்பர் சம்பந்தப்பட்டதே கிடையாது. அது நம்ம பழக்க வழக்கம், அதாவது நம்ம பிஹேவியர் சம்பந்தப்பட்டது. பகுதி 1, ஒரு துப்புரவு தொழிலாளி மற்றும் ஒரு மேதை. இத புரிஞ்சுக்க ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. ஒரு பக்கம் வைஃபை டெக்னாலஜியை உருவாக்குன டீம்ல இருந்த ஒரு பெரிய ஜீனியஸ், மாசத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதிச்சவரு. அவரு எவ்ளோ பெரிய பணக்காரரா இருந்தாருன்னா, சும்மா ஜாலிக்கு கடல்ல தங்க நாணயங்களை வீசி விளையாடுவாராம். ஒரு தடவை ஹோட்டல்ல ஒரு லைட்டை உடைச்சிட்டு $500 பதிலா $5000 தூக்கி வீசினாராம். ஆனா கடைசியில என்னாச்சு? அவர் மொத்தமா திவாலாகி நடுத்தருவுக்கு வந்துட்டாரு. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பாருங்க. ரானல்ட் ரீட்னு ஒரு சாதாரண மனுஷன். கேஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தாரு, கடைகள்ல தரைய சுத்தம் பண்ற துப்புரவு தொழிலாளியா இருந்தாரு. ஆனா 2014ல அவரை இறக்கும்போது அவரோட பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா? $8 மில்லியன். அதாவது பல கோடிகள். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த 2 ஆச்சரியமான கதைகளும் மார்கன் ஹவுஸ்லோட புக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட ப்ரூவ் பண்ணுது. பணத்தை கையாள்றதுல ஜெயிக்கிறதுக்கும் நம்ம படிப்பு புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்ம பிஹேவியரை பொறுத்தது. சிம்பிளா சொல்லணும்னா, நிதி வெற்றிங்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்கில். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறத விட நீங்க பணத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் இங்க மேட்டர். பகுதி 2, ஏன் யாரோ முட்டாள்கள் இல்லை. இப்போ ஒரு ஷாக்கிங்கான டேட்டா சொல்றேன். அமெரிக்கால இருக்கிற குறைவான வருமானம் வாங்குற குடும்பங்கள் வருஷத்துக்கு சராசரியா $412 லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்காகவே செலவு பண்றாங்களாம். கேட்கறவே கொஞ்சம் கிரேசியா இருக்குல்ல? ஏன்னா எமர்ஜென்சிக்கு $400 கூட கையில இல்லாதவங்க தான் இந்த லாட்டரியை வாங்குறாங்க. நமக்கு இது முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாத அந்த மக்களுக்கு இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்க அந்த ஒரு சின்ன லாட்டரி வாய்ப்பு தான் பெரிய நம்பிக்கையா தெரியுது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருமே இங்க முட்டாள்கள் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வளர்ந்த விதம், தலைமுறை, அவங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலையை வச்சுதான் முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு ஏழ்மையான பின்னணியில வளர்ந்தவருக்கும் ஒரு பணக்கார வங்கியாளரோட பையனுக்கும் பணத்தை பத்தின பார்வையே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதனால ஒருத்தருக்கு முட்டாள்தனமா படுற ஒரு விஷயம் இன்னொருத்தரோட லைஃப் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப கரெக்டா படலாம். பகுதி 3, அதிர்ஷ்டம் மற்றும் மறைந்திருக்கும் ஆபத்து. லைஃப்ல நம்ம எடுக்கிற முடிவுகள் மட்டுமே எப்பவும் வெற்றியை தராதுங்க. அதுல லக், ரிஸ்க் ரெண்டுக்குமே சமமான பங்கு இருக்கு. அதனாலதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பிற்கான விளிம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலீட்டிலயோ இல்ல பண விஷயத்திலயோ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர ஒரு பிளான் பி இருக்கணும். அந்த கொடூரமான ரிஸ்கை தாண்டி நீங்க சர்வைவ் ஆனா மட்டும்தான் காலப்போக்குல அந்த கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங்கோட மேஜிக் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். பகுதி 4, காரில் இருக்கும் மனிதன். மக்கள் ஃபெராரி மாதிரி விலை உயர்ந்த லக்ஸரி கார்ல எதுக்கு வாங்குறாங்க? ரோட்ல போனா எல்லாரும் நம்மள பார்த்து மதிக்கணும், பிரமிக்கணும்னு நினைச்சுதானே? ஆனா உண்மையான சைக்காலஜி என்ன தெரியுமா? அந்த காரை ரோட்ல பாக்குற யாருமே உள்ள இருக்கிற டிரைவரை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், அடடா நாம அந்த கார்ல உட்காந்துருந்தா எவ்வளோ கெத்தா இருக்கும்னு அவங்களையே அந்த கார்ல வச்சு கற்பனை பண்ணிப்பாங்க. சோ உங்க பொருள்களை பார்த்து நீங்க தான் பெருமைப்பட்டுக்கிறீங்க, மத்தவங்க கிடையாது. பகுதி 5, செல்வம் என்பது பார்க்க முடியாத சேமிப்பு. இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாரடைம் ஷிஃப்ட். வெளிய பணக்காரரா தெரியறதுக்கும் உண்மையாவே வெல்தியா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. என்கிட்ட காசு இருக்குன்னு ஊருக்கு காட்டுறதுக்காக நீங்க செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற படம் ரொம்ப வேகமா காலி ஆயிடும். உண்மையான செல்வங்கிறது நாம கண்ணுல பார்க்காத ஒண்ணு. அதாவது நீங்க செலவழிக்காம சேமிச்சு வச்சிருக்கீங்களே, அந்த சேமிப்பு தான். நீங்க வாங்காத அந்த லக்ஸரி கார், போடாத அந்த வைர நெக்லஸ், இதுதான் உங்களோட ரியல் வெல்த். வெளியே தெரியாத அந்த சேமிப்பு தான் உங்க நிஜமான பலம். அப்போ உண்மையான செல்வம் நமக்கு என்னதான் கொடுக்கும்? வேற ஒன்னும் இல்ல, உங்க நேரத்தின் மீதான முழு கட்டுப்பாடு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நேரத்துல பிடிச்சவங்களோட உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ செய்யறதுக்கான ஒரு முழு சுதந்திரத்தை அந்த செல்வம் உங்களுக்கு கொடுக்கும். உலகத்திலேயே பணம் தரக்கூடிய மிகப்பெரிய டிவிடெண்ட் இதுதான். இந்த டைம் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு உலகத்துல மிக மதிப்புமிக்க கரன்சியா மாறிட்டு இருக்கு. பகுதி 6, நியாயமாக இருங்கள், பகுத்தறிவோடு அல்ல.
ஃபினான்ஸ்ன்னு வந்துட்டா நாம ஒரு எமோஷன் இல்லாத கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியும் இல்ல ரோபோ மாதிரியோ இருக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நாம மனுஷங்க, நமக்கு எமோஷன்ஸ் இருக்கும். நிஜ உலகத்துல ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானுங்கிறது வெறும் லாபத்தை மட்டும் கால்குலேட் பண்ற ரேஷனல் பிளான் கிடையாது. நைட்டு படுத்தா உங்களை நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு ரீசனபிள் பிளான் தான் உங்களுக்கு எப்பவுமே நல்லது. சரி, இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, ஈகோ கம்மியா இருந்தா செல்வம் அதிகமா சேரும். பணத்தை வச்சு உங்க நேரத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ரொம்ப ஆடம்பரமா இல்லாம கொஞ்சம் அன்பாவும் பணிவாவும் இருங்க. முக்கியமா எப்பவுமே தப்பு நடக்கலாங்கிறத ஏத்துக்கிட்டு அதுக்கான மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை எப்பவும் வச்சுக்கோங்க. நாளைக்கு கிடைக்க போற சுதந்திரத்துக்காக இன்னைக்கு இருக்கிற ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடுறது தான் செல்வத்தை உருவாக்குறதுக்கான பெஸ்ட் வழி. ஒரு வழியா இந்த சூப்பரான அனாலிசிஸோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, பணத்தை பத்தின இந்த டீப்பான சைக்காலஜி உங்களோட ஃபினான்ஷியல் பிஹேவியரை மாத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ரொம்ப நன்றி.